ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம சேஞ்சான சிலபஸ் அடிப்படையில் தமிழில் ஒரு டாபிக் வைஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7 டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டுடே 8வது டாப்பிக்கான 7வது டாபிக் பற்றி பார்ப்போம். ஓகே, இந்த டாபிக் எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு, நியூ புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நம்ம தொகுத்து தான் கொடுத்துருக்கோம். இதுவே ஒரு முழுமையான தொகுப்பாக இருக்கும். இதை மட்டுமே நீங்கள் படித்தா போதும் 7வது டாபிக்கு. ஓகே, நூல் குறிப்பு பார்ப்போம். இந்த ஏலாதி அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படின்னா எப்படி பிரிப்போம் அப்படின்னா ஏலம் கூட்டல் ஆதி அப்படின்னு பிரிப்போம். ஓகேங்களா? அதாவது ஏலம்னா ஏலக்காய் அப்படிங்கிற அந்த மருந்து பொருளையும், ஆதி அப்படின்னா முதன்மையாக கொண்டது அப்படிங்கிறது தான் இந்த நூலுக்கான பொருள். ஏலத்தை முதன்மையாக கொண்டது அப்படிங்கிறது தான் இந்த நூலுக்கான பொருள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏலாதி அப்படிங்கிறது மருத்துவ பெயர் அல்லது ஏலத்தை முதன்மையாக உடையது அப்படிங்கிறது பொருள். ஓகே, இந்த நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் ஏலாதி. ஓகே, ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டது. முதன்மையான மருந்து பொருள் என்ன அப்படின்னா இந்த ஏலாதியில் ஏலம் தான். அதற்கடுத்து மருந்து பொருள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருளுக்கு பேர் தான் ஏலாதி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னா நம்ம மருந்து பொருளால் அமைஞ்ச 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய நூல்களில் 3 நூல்கள் இருக்குது. மருந்து பொருளால் அமைஞ்ச நூல்கள் பெயர். ஓகே, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம். ஓகேங்களா? ஓகே, இந்த திரிகடுகம் அப்படிங்கிறது என்னென்ன மருந்து பொருளால் ஆனது அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிற மருந்து பொருளால் ஆனது. ஓகே, சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது எந்த மருந்து பொருளால் ஆனது? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படிங்கிற மருந்து பொருளால் ஆனது. ஓகே, இதே ஏலாதி அப்படிங்கிறது ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய மருந்து பொருளால் ஆன மருந்து பொருளுக்கு தான் ஏலாதி அப்படிங்கிற பெயர் இருக்கு. ஓகே, கம்பேர் பண்ணி படிங்க, அதனால உங்களுக்கு மறக்காது. அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த நூலில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குது அப்படின்னா சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ள நூல் தான் ஏலாதி. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா திரிகடுகம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கருத்துக்கள், அதாவது 4 அடிகளில் எத்தனை கருத்துக்களை சொல்லுது? 6 அருங்கருத்துக்களை சொல்லுது இந்த ஏலாதி. ஓகே, திரிகடுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கருத்துக்கள் சொல்லப்படும். நான்மணிக்கடிகளில் 4 கருத்துக்கள், சிறு பஞ்சமூலத்தில் 5 கருத்துக்கள், ஏலாதியில் 6 கருத்துக்கள் சொல்லப்படுது. ஓகே, இந்த ஏலாதியில் இருக்கக்கூடிய ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்புலி இந்த மருந்து பொருளை உண்பவரோட உடல் பிணி, உடல் நோய் நீங்கும். அதே போல இந்த நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கற்போரோட அறியாமை எனும் இருளை அகற்றும். ஓகேங்களா? ஓகே, இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது அப்படின்னு கேட்கலாம். ஆன்சர் ஏலாதி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 14 கீழ்கணக்கு வரிசையில் 6 அறக்கருத்துக்களை கூறும் நூல் எது அப்படின்னா ஏலாதி தான். ஓகே, நெக்ஸ்ட் உணவு கொடுப்பதை உயர்வான அறம் அப்படின்னு கூறக்கூடிய நூல் என்ன அப்படின்னா ஏலாதி தான். ஓகே, புறநானூற்று பாடல் ஒன்றே இருக்கு. என்ன அப்படின்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு. ஓகே, உண்டி அப்படின்னா உணவு. அந்த உணவு கொடுத்தவங்க எதற்கு சமமானவர்கள்? உயிரை கொடுத்தவர்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு போற்றி பாடுவது தான் புறநானூறு. அதன் அடிப்படையில் இந்த உணவு கொடுப்பதை உயர்வான அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுனா ஏலாதி தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பழி இல்லாத மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் என கூறும் நூல் ஏலாதி தான். ஓகே, பழி இல்லாத மன்னன் மட்டுமல்ல, யாராக இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க? அவங்கள நூல்கள் எல்லாம் போற்றி புகழும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த நூலோட ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். இந்த நூலினோட ஆசிரியர் யார் அப்படின்னா கனி மேதாவியார் அவர்கள். ஓகே, இந்த கனி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சோதிடம் அப்படின்னு அர்த்தம். மேதாவியார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வல்லவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோதிடம் பார்ப்பதில் வல்லவராக இவர் திகழ்ந்திருக்காரு. ஓகே, இவருக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா கனி மேதையர் அப்படிங்கிறதா இவருக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர். இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர் தான் இந்த கனி மேதாவியார் அவர்கள்.
இவருடைய காலம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டு. ஓகே. இவருடைய நூலான ஏலாதியில சமண சமயத்துக்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிறு பஞ்சமூலம் நம்ம பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா காரியாசான் அவர்களும் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் தான். அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தன்னோட நூலான சிறுபஞ்ச மூலத்தில் அதாவது தன் சமய கருத்தான சமண சமயத்தை சிறுபான்மை கருத்துகளோடும் பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளோடும் கூறியிருப்பார். ஓகேங்களா? ஆனால் கனிமேதாவியார் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சமயமான சமண சமயத்துக்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி சொல்கிறார். ஓகே, டிஃப்ரென்ஸ் பண்ணி படிங்க. ஓகே, இவருடைய மற்றொரு நூல் என்ன அப்படின்னா திணைமாலை 150 அப்படிங்கிற நூலையும் இயற்றிருக்கார். ஓகே, இந்த கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. அதாவது 14 கீழ்கணக்கு நூல்களில் 2 நூல்களை எழுதிய ஒரே ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைரெக்டாக கேட்காம இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. என்னென்ன நூல்கள்? ஏலாதி, திணைமாலை 150 எழுதியவர் கனிமேதாவியார் அவர்கள். ஓகே, நம்ம நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாடல் வரிகள் வந்து பார்ப்போம். ஓகே, வணங்கி வலியொலிகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படிங்கிறது. ஓகே, அதாவது மன்னன் எப்படி வாழ்ந்தா அப்படின்னா அவன நூல்கள் எல்லாம் போற்றி புகழும் அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகள் அழகா சொல்லுது. ஓகே, வணங்கி அப்படின்னா வணக்கமுடையவராக இருத்தல். அந்த மன்னன் பணிவுடையவனாக இருந்தா அப்படின்னாலும் பணிவுடையவனாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து வழி ஒழுகி அப்படின்னா தன் முன்னோர்களின் மூத்தோர்களின் வழியை பின்பற்றி நடத்தல், ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது மாண்டார் சொல் கொண்டு, அதாவது மாண்புடையோர்களோட அந்த சான்றோரான அவர்களின் சொல்லை கேட்டு அப்படியே நடத்தல், மூணாவது பாயிண்ட்டு. நுணங்கி நூல் நோக்கி நுழையா அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது நுண்ணறிவு நூல்களை கற்றறிந்து ஆராய்ந்தும் இணங்கிய, ஃபிஃப்த் பாயிண்ட்டு, இணங்கிய பால் நோக்கி வாழ்வான். ஓகேங்களா? அந்த நூல்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அப்படியே பற்றி பிடிச்சு வாழ்றவனை இந்த உலகம் எப்படி புகழும்? பழியில்லா மன்னன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்? நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து, பழியில்லாத மன்னன் அவன் அப்படின்னு சொல்லி நூல்கள் எல்லாம் போற்றி புகழும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, அகை நம்ம பார்ப்போம் இந்த பாடலுக்கான பொருளை. அதாவது ஒரு மன்னன் வந்து எப்படி இருந்தான் அப்படின்னா அவனை வந்து நூல்கள் எல்லாம் போற்றி புகழும் அப்படின்னா வணக்கமுடையவராக பணிவுடையவராக இருத்தல், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா தன் முன்னோர்களின் வழியை பின்பற்றி நடத்தல், செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னா மாண்புடைய சான்றோர்களோட சொல்லை கேட்டு அப்படியே நடத்தல், மூணாவது பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் நுண்ணறிவு நூல்களை கற்றறிந்து ஆராய்ந்து அதன்படி, ஓகேங்களா, ஆராய்வது, ஃபோர்த்து பாயிண்ட்டு. இணங்கிய பால் நோக்கி வாழ்வான், அதில் கூறப்பட்டுள்ள கருத்துகளின்படி வாழ்பவன், ஃபிஃப்த்து பாயிண்ட்டு. பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. ஓகேங்களா? அது அந்த மாதிரி வாழக்கூடியவனை அந்த நூல்கள் எல்லாம் என்ன சொல்லும்? பழியில்லாத மன்னன் இவன் அப்படின்னு சொல்லி நூல்கள் எல்லாம் போற்றி புகழும் அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, 4 அடிகளில் 6 அருகருத்துக்களை இந்த ஏலாதி பாடல் வலியுறுத்தி சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சொல்லும் பொருளும். வணங்கி அப்படின்னா என்ன பொருள்னா பணிந்து அப்படிங்கிறது. நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள் அப்படிங்கிற பொருள் தரும். மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர் அப்படிங்கிற பொருள் தரும். நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து அப்படிங்கிற பொருள் தரும். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம 7வது டாபிக் வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.